ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவம். இப்போ வந்துட்டு நம்மளுடைய பிக் பாஸ் 8 கண்டஸ்டன்ஸ் ஒருத்தராக வந்துட்டு அவங்களுடைய இன்டர்வியூஸ்லாம் கொடுக்குறாங்க. அதில் நிறைய விஷயங்கள் ஒன்று ஒன்றா வருது. இவங்க எதுக்கு இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வராங்க அப்படின்னு காரணம் பார்த்தீங்கன்னா, நல்லா ஃபேமஸ் ஆகணும், இன்னும் நல்லா ரீச் ஆகணும், நல்லா சம்பாதிக்கணும். இதுதான் அல்டிமேட். நல்லா சம்பாதிக்கணும், ரீச் ஆனால் தானே மக்கள்கிட்ட வந்துட்டு நம்ம யாரும் தெரியப்படுத்தினா தானே அவங்க ரீச் ஆக முடியும். அந்த விஷயங்கள் யார் யாருக்கு எப்படி எப்படி அமையுதோ இல்லையோ, தீபக்கு ஒரு சூப்பரான ஒரு வே வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா தீபக் அவர்கள் நல்ல ஒரு நடிகர் இது வரைக்கும் வந்துட்டார், நல்ல ஒரு ஆங்கராக வந்துட்டார். இப்போது அவருக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. என்னென்னா மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள். அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவர் நிறைய விஷயங்கள்லாம் பேசியிருப்பார். அதேமாதிரி அட்வைஸ் பண்ணுறதுல அவர் அடிச்சுக்க ஆளே இல்லாத மாதிரி வந்துட்டு இந்த ஃப்ரீஸ் டாஸ்க்கு இருந்தாலும் சரி, இன்னும் ஒரு சில விஷயங்களில் வந்துட்டு சூப்பராக புகழ்ந்து சொல்லியிருப்பாங்க. பிக் பாஸ்மே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கேப்டனாக என் லைஃப்லேயே பார்த்ததில்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப பொங்கியிருப்பாப்புல. ஸோ அதை வந்து இங்கே வந்து சொல்கிறாப்புல என்னென்னா, இந்த ஜெண்டர்ஸ் ஈக்குவாலிட்டி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு இல்லையா, அதை பற்றியே பேசக்கூடாதுன்றார். என்ன இப்படி பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தா, ஏங்க அதை பற்றி நம்ம ஏங்க பேசணும்? அவங்க எப்பயுமே வந்து ஒரு படி மேலே தான் இருக்காங்க. அந்த வந்து சொல்லுவாங்க பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணும். நம்ம யார் கொடுக்கறதுக்கு? அவங்க எப்பயுமே ஒரு படி மேலே தான் இருக்காங்க. நம்ம கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவங்க எப்பயுமே அதாவது அந்த மாதிரி நம்ம வந்து கம்மியாக பார்த்தா தானே அது மாதிரி கொடுக்கணும்னு தோணும். அது மாதிரி பார்க்கவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அதே மாதிரி வந்துட்டு தீபக் வந்து நிறைய காலேஜில் வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கறதுக்குலாம் வந்துட்டு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் எந்த அளவுக்கு அதை நான் பெஸ்ட்டாக பண்ணுவேன்னு தெரியல. பட் என்னுடைய அந்த விஷயங்களை வந்து நான் மேம்படுத்தி ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கு உண்டான நேரம் வந்துருச்சு. ஏன்னா நிறைய காலேஜஸ்லேருந்து நிறைய இடங்கள் எனக்கு நிறைய இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸில் இப்போ வந்துட்டுருக்கு. அதேமாதிரி பெண்கள் வந்துட்டு எப்பயுமே வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு சூப்பரான ஹியூமன் பீயிங் தான். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய மனைவி அவள் என்னோடய ஆஃபீஸையும் பார்த்துக்கிறா. நான் உள்ளே இருக்கும்போது எனக்காக ஓட் பண்ணுங்கன்னு சொல்லி எவ்வளோ பேருக்கு வந்து கேட்டிருக்கா. அதே மாதிரி வீட்டில் அவனையும் படிக்க வைக்கணும், அவனையும் பார்த்துக்கணும், வீட்டையும் பார்த்துக்கணும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவங்க மனைவியும் வந்துட்டு அங்கே வந்து புகழ்ந்து சொல்லி சூப்பரான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் வந்துட்டு நம்ம தீபக் அவர்களுடைய மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம கூடிய சீக்கிரத்தில் பார்க்க போகிறோம். நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு அந்த ஒரு திறமையும் இருக்குது, ப்ளஸ் அந்த அனுபவம் இருக்குது. யார்கிட்டையுமே இல்லாத ஒரு சூப்பரான ஒரு அனுபவம். இப்போ வந்துட்டு இதே ரஞ்சித் சார் அவர்களும் இருந்தார். ரஞ்சித் சார் வந்துட்டு தீபக்கை விட அதிகமான வயசு. பட் இருந்தாலும் அந்த வயசு மட்டுமே போதாது, அனுபவம், பேசுகிற விஷயங்கள், சொல்கிற விதங்கள்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் வந்துட்டு நம்மால் தீபக் அதை வந்து தட்டி பறிச்சிட்டாப்பில். ஸோ கூடிய சீக்கிரத்தில் நம்ம வந்து அவரை மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக பார்க்க போகிறோம். ஸோ யாரெல்லாம் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்னுமே பிக் பாஸ் அல்டிமேட் அப்படின்ற விஷயங்கள் ரூமராகவே போயிட்டுருக்கு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நிறைய பேர் வந்துட்டு வரப்போகுது, ஏன்னா 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு இப்போ சீசன் 4க்கு அப்புறமா வந்துச்சா, இப்போ பாருங்கள் அடுத்து 8 முடிஞ்சிச்சு, அடுத்தது வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களை.